வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹை குவாலிட்டியான டிட்டர்ஜென்ட் லிக்யூடு. ஆனால் லோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கான ஃபார்முலேஷன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ ஒரு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா திக்கனிங்காக என்னென்னமோ ஹெச்பிஎம்சி ஆட் பண்ணுறாங்க, இப்படி நிறைய பொருள் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஈக்குவலாக திக்கனிங் கிடைக்காது. இன்னொன்று, அப்படி திக்கனிங் வேணும் அப்படின்னா காஸ்ட்டு அதிகமாக தான் ஆகும். நம்ம அதிகமாக ப்ராடக்டை அதில் போட்டால் மட்டும்தான் அந்தளவுக்கு திக்கனிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சூப்பராக கொண்டு வரலாம், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், அதே விதத்தில் திக்கனிங்காக இருக்கணும். இன்னொன்று ரொம்ப முக்கியம், குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் நம்ம கொடுக்கணும். இது மூணுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம பண்ணும்போது தான் நம்ம அதுக்கான ப்ராஃபிட்டை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலேஷனில் அப்படித்தான் நம்ம மூணையுமே ப்ராப்பராக கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு திக்கனிங், நம்மளோட ஜெல்லு ரொம்ப திக்காக இருக்கும். இன்னொன்று குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாமா? MES ஃப்ளேக் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வேணும் நம்மளுக்கு. இப்போ நான் பண்ண போகிறது 10 கிலோவுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதுக்கான ரா மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரா மெட்டீரியல் எப்போவுமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. MES 1.5 கிலோ வேணுங்க. ஸோ இது பவுட்ரு ஃபார்ம்லேயும் கிடைக்கும், லிக்யூடு ஃபார்ம்லேயும் கிடைக்கும், ஃப்ளேக் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். லிக்யூடாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பவுடராக இருந்தாலும் ஃப்ளேக்காக இருந்தாலும் நம்ம தண்ணியில் ஹாட் வாட்டரில் காய்ச்சி ஆட் பண்ணிக்கணும். நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். SLES 1 லிட்டர் தேவை. நம்ம பண்ணக்கூடியது 10 கிலோவுக்கு, காஸ்ட்டு ரொம்ப கம்மி. CAPP 1/2 kg தேவை. SLES 1 கிலோ தேவை. அடுத்து CAPP 1/2 kg தேவை. அடுத்து சோடியம் கார்பனேட், அது 200 கிராம் தேவை. அடுத்து சோடியம் சிட்ரேட், அது 100 கிராம் தேவை. ப்ரெசர்வேட்டிவ், பெர்ஃப்யூம், கலர், தண்ணி. ஸோ இது 3 தான் தேவை. சரி, இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம MES லிக்யூடாக கிடச்சிச்சின்னா ஓகே, இல்லை ஃப்ளேக்கு பவுட்ரு வேணும் அப்படின்னாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, MESஐ பவுட்ரு ஃபார்மில் வாங்குகிறோம், ஃப்ளேக் ஃபார்மில் வாங்குகிறோம் அப்படின்னா 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம காய்ச்சி லிக்யூடாக எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் தண்ணி தேவை. இந்த 7 லிட்டர் தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் SLESஐ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து MES இருக்கு இல்லையா, ஃப்ளேக்கு, அந்த லிக்யூடை அதில் ஊற்றி ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொன்று பொருள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக டைம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த பொருள் ஆட் பண்ணணும். சடனாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. அடுத்து CAPP 1/2 kg, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நாலாவதாக சோடியம் கார்பனேட், உங்களுக்கு தெரியும்ல, வாஷிங் சோடா, அது 200 கிராம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து சோடியம் சிட்ரேட். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தண்ணி ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் சாஃப்டாக ஆக்கி கொடுக்கும். அதுக்கு தான் அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஜெல்லு நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும். இதில் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச, நம்மளுக்கு லைக் தட் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 கிராம். கலரு தேவையான கலர், ஸோ எனி கலர் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக ப்ளூ கலர் தான் இருக்கும், நம்ம எனி கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க ஃபார்முலேஷன். ஸோ நான் சொன்ன ஃபார்முலேஷன் படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாகவும் வேறு லெவல்லையும் வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு உங்களுக்கு எந்த கெமிக்கல் தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கெமிக்கல் நம்மகிட்ட எல்லாத்துக்குமான அவைலபிள் இருக்குது. ஹவுஸ் கீப்பிங் ப்ராடக்ட்டுக்கு இருக்குது, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமான கெமிக்கல்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபார்முலேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பெஸ்ட்டாகவும் ஒரு 6 பொருள் மட்டும் வச்சு பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன் தான். காஸ்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி, ஆனால் குவாலிட்டின்னு பார்த்தா கம்பெனிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. அந்தளவுக்கு இது குவாலிட்டியாக இருக்கும்.
சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஃபார்முலேஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ பொதுவாக ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபார்முலா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாகவும் வேறு லெவலில் இருக்கும். இன்னொன்று பேக்கிங் நீட்டாக பண்ணுங்கள். உங்களுடைய நேமை லேபிள் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியாக கொண்டு போய் கொடுங்க. நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா வெளியில் வந்து அதோட பேக்கிங்லேருந்து, கவரிங்லேருந்து, லேபிளிங்லேருந்து இதெல்லாம் தான் குவாலிட்டியை வந்து சொல்லும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய பிராண்டடாக நம்ம கொண்டு போகிற அளவுக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலாவே செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமான மெஷர்மெண்ட்டும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ நம்மள்கிட்ட இதுக்கான கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிளாஸஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரா மெட்டீரியல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீட்டில் இருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது சக்ஸஸாக போகுதா ஃபெயிலியராக போகுதான்னு சொல்லி தெரிய வரும். நம்ம எதுவுமே பண்ண வராதுன்றா கண்டிப்பாக வராது.